ஆச்சாரிய உபதிஷ்டமான மந்திரத்தினாலேயும் இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தையும் அந்தந்த வித்தியைக்கு பரிச்சேதத்தினால சொல்லப்பட்டதான குணங்களையும் கொண்டு பகவானை அனவரதமாக பிரீத்தியோடு தியானம் பண்ணுறது. எப்பப்போ தியானம்னு ஒரே சமயத்தில் யோக காலங்கிறதாலும் கிஞ்சித் காலம் வேணும். ஆனால் அந்த கிஞ்சித் காலத்தில் யோகத்தை சம்பாதிக்கிறதுக்கு தன்னுடைய நித்திய நைமித்திய கர்மாக்களுக்கும் தன்னுடைய தேகதாரணத்துக்கும் விரோதம் இல்லாத எப்பப்போ சமயம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் பகவத் தியானத்தை பண்ணிகிட்டே இருக்கும். இப்போல்லாம் பகவத் தியானத்தை பண்ணி விட்டு கடைசியில் இதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் யோக காலத்தோடு யோகத்தை ஒன்றும் வராது. ஏதாவது போட்டால் தானே யோகத்தை வரும். ஐஷிக்கு தாய்க்கிற வழக்கம் இல்லையா? முதல்ல இந்த பணம் உண்டியல் பண்ணணும். இப்போ உண்டியல் முதல்ல காசு போடணும். உண்டியலில் காசை தினம் போட்டு வந்தால் தான் ஒரு உண்டியலுக்கு வந்தால் அது ரூபாயை மாத்திராமே வழிய உண்டியலில் ஒன்றுமே போடாமல் விட்டால் கடைசியில் உண்டியல் தொண்டு போட்டால் ஒன்றும் இருக்காது. அதனால் முதல்ல அன்றன்றைக்கு தன்னுடையதான நித்திய நைமித்திய கர்மாக்களுக்கும் தன்னுடையதான தேகதாரணார்த்தமாக செய்கிற கர்மாக்களுக்கும் அவைகளுக்கு விரோதம் உபரோதம் இல்லாதபடி பகவத் தியானத்தை பகவானுடைய விக்கிரக தியானத்தை பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி பண்ணிகிட்டே வந்தால் என்ன ஆகும் கேட்டால் அன்னன்னைக்கு காசு போட்ட காசு அன்றைக்கி சாயங்காலம் உடைச்சு பார்த்தா அதில் இருக்கும் இல்லையா? அது மாதிரி யோக காலத்தை அப்போ அவனுக்கு பகவானுடைய தானே அப்படியே தைலதாரையை போல் அவிச்சின்னமான ஸ்மிருதி சப்த ரூபமான இல்லையா பரிபூர்ண பகவத் சாட்சாத்கார துல்லியமான அனுபவமானது. இதுதான் தியானமாக அப்படியே வளர்ந்துன்னு வரும். இந்த தியானத்துக்கு அவனுக்கு தன்னுடைய நித்திய நைமித்திய கர்மாக்கள் இல்லையா அவனுடைய தானே இல்லையா ஆத்ம குணங்கள் இவைகளெல்லாம் அதுக்கு சககாரியாக அதுக்கு இவைகளெல்லாம் இந்த தியானமானது இப்படி நிஷ்பன்னமாக ஆகி சமாதின்னு சொல்லக்கூடிய நிலையை அடைந்து அப்போது இல்லையா பெருமாளோடு இவனே ஒன்றுபட்டு யோக காலத்தில் சமாதி திசையில் யோக காலத்தில் இவனுக்கு மோட்சத்துக்கு துல்லியமாக முக்தாவஸ்தா துல்லியம் ஸ்திர பஜன சுகம் வெக்து மந்திரானுபந்தால் சுவாமி சாதிக்கிற மாதிரி அங்கராவில் சாதிக்கிற மாதிரி இந்த சமாதி திசையில் இவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லையா பெருமாள் அந்த சமாதி திசையில் இருக்கிற இல்லையா யோகியோட பக்தி யோகனிஷ்டனோடு எப்படி இல்லையா இது பண்ணுவாங்க கேட்டால் எங்கும் பக்கம் நோக்கரியா என் பைந்தாமரை கண்ணனேன்னு சொல்ல முடியா எங்கும் பக்கம் என் பக்கத்தில் என்னென்ன தன் பக்கத்தில் இருக்கிற பிராட்டிமார்கள் பக்கத்தில் கூட கண்ணை திருப்பாமல் பெருமாள் இவனோடு பரிபூர்ணமாக கலந்து மோட்சத்தில் அனுபவத்துல்யமாக அனுபவிப்பான். அது திருக்குறுகை காவலப்பனை சேவிக்க போனேன். ஆளவந்தாரும் மணக்கால் நம்பி சொல்லி சரித்திரத்தை சொல்லுவாள். பெருமாள் சொன்னார் அது திருக்குறுகை காவலப்பன் கேட்டாராம். தனக்கு பின்னால் போய் தனக்கு தெரியாமல் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மணக்கால் நம்பிகளையும் ஸ்ரீமதி ஆளவந்தாரையும் பார்த்து ஐயா இங்கே சொட்டை குலைத்தவர் ஆறானும் வந்தது உண்டோன்னு கேட்டாராம். ஆமாம் ஆளவந்தார் விட்டு அடியன் தான் இல்லை ஸ்ரீமன் நாதனுடைய பௌத்திரர் இல்லையா நான் தான் சொட்டை குலைத்தேன்னு என்ன எதனால் இப்படி கேட்கறது நான் வந்து உங்களுக்கு தெரியாதுங்கிறது அவர் சொன்னாராம். தானும் ஒரு பக்தனுமாக யோக திசையிலே அனுபவிக்க புகுந்தால் பெருமாள் பகவான் பிராட்டிமார்கள் கொண்டு திருமுலை தடத்தாலே நெருக்கினாலும் கூட அவர்கள் மக்கள் கண் வைக்காத பெருமாள் இப்போ என் தலையை அழுத்திட்டு எனக்கு பின்னால் யாரையோ ஒருத்தரை பார்க்குறான்னா அதுக்கு சொட்டை குலைத்தவரை தவிர வேறு யாரும் வந்தாலும் பெருமாள் அந்த காரியம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னார். அப்படி பெருமாளும் மிக பரிபூர்ணமாக கலந்து அனுபவிக்கிறார் இந்த சமாதி திசை. இந்த நிலை ஏற்பட்டால் இந்த யம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் தாரணா தியான சமாதிகள்னால இப்படி பெருமாளோட யோக திசையில் கலந்து பரிபூர்ணமாக அனுபவிக்கிற இந்த தரிசன சமானாகாரமான இந்த அனுபவம் உண்டானால் இப்போ இவன் பரபக்தியை அடைந்தவனான இந்த பரபக்தி வந்து இவன் சாதிக்கிற உபாயம். இவன் பரபக்தியை அடைந்தல்லே பார்த்து தன்னுடையதான இல்லையா இந்த சாட்சாத்கார சமானாகாரமாக பிரத்யட்ச சமானாகாரமாக இந்த ஆக்காரத்தையே இப்படி பிரீதியோடு அனுபவிக்கிறவனை பார்த்து இவனுக்கு தன்னை பரிபூர்ணமாக காட்டிய விட வேணும்னு பெருமாள் தன்னுடைய அனுகிரக சங்கல்பத்தினால க்ஷணகால நியதமாக இருக்கக்கூடிய சத்ருத்தான ஒரு சேவையை உள்ளபடியாக பிரத்யட்சமாகவே சாதிக்கிறான் இல்லையா. அதுக்கு தான் இல்லையா பரஜானம். பரபக்திங்கிறது பிரத்யட்ச சமானாக்காரம் இல்லையா. பரஜானங்கிறது சாட்சாத் பிரத்யட்சம். அந்த பிரத்யட்சம் இவன் சம்பாதிக்கிற இவனுக்கு இருக்கிற பரபக்தியை பார்த்து தன்னுடைய இல்லையா பிரத்யட்ச சமானாகாரமாக தன் ஹிருதயத்தை இவன் தன்னை அனுபவிக்கிறதை பார்த்து இவனுக்கு பிரத்யட்சமாக தன்னை காட்ட வேணுங்கிற ஆசையினால பெருமாள் அவன் விருப்பப்பட்டு வந்து ஒரு க்ஷணக்கால நியதமாக சக்கிருத்தாக தன்னுடைய திருமையினுடைய பிரத்யட்சமான அனுபவத்தை கொடுக்குறானே அந்த பரஞானம். அந்த பரஞானத்துக்கு மேலே பரமபக்தி அப்படிங்கிறத வந்து இப்படி பகவானை உள்ளபடியாக பிரத்யட்சமாக சேவித்தவனான இந்த யோகனிஷ்டன் இருக்கானே இதுக்கு மேலே
தரிக்க மாட்டாதவனாக இந்த பெருமாளுடைய பரிபூர்ணமான சாட்சாத்காரத்தை பெற்ற பிறகு இவனை அடையாமல் ஒரு க்ஷணகாலம் கூட தரிக்க மாட்டாதவனாக அப்படியே பெரும் விடாய்ப்பட்டவன் இல்லை மடுகின்கரையிலே போய் இல்லை அலறி துடிக்குமா போல இனி நான் போக விட்டேன் என்றும் உன் மாயம் செய்யல் என்ன என்றும் இப்படி இல்லையா பெருமாளிடத்தில் போய் அவனை அடைந்தது தரிக்க ஒண்ணாத இல்லையா இப்படி கதறு இருக்க இது பரமபக்தி. இது இவனுக்கு அவாவற்று மோட்சத்தை கொடுக்க முடியாத துறையை பெருமாளுக்கு உண்டாகும். நம்முடைய துறை பலத்தோடு வியாப்தம் இல்லை இல்லையா. நமக்கு விண்ணுலகம் தருவானா விதைகின்றான் விதி வழியே. நாம் விண்ணுலகத்தை சீக்கிரம் தான் கேட்டு பிரயோஜனம். நமக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் துறை அவனுக்கு ஏற்படுறது இல்லையா. சுவாமி சாரத்தை சாதிக்கிறார், இவன் அவாவற்று வீடு பெறும்படிக்கு இவனுக்கு மோட்ச பிரதானம் பண்ணுவதற்கான துறையை பகவானுக்கு உண்டாகி அவ்வழியாலே அவாவற்று வீடு பெறப்படணும் அப்படின்னு கடைசியில் இந்த பரமபக்தி தான் இல்லையா சாட்சாத மோட்சத்தோட அத்தியவிகிதமான சாதனம். ஆனால் இந்த பரபக்தியோடு இவனுடைய உபாய அனுஷ்டானம் பூர்த்தி ஆகிடுது. அதுக்கு மேலே பெருமாளாக பார்த்து பண்ண முடியுதானே இல்லையா அந்த பரஞான பரமபக்தியாக இப்படி அஷ்டாங்க யோகத்தில் காண்டிக்க கேசித்வதி சம்வாதத்தில் இந்த 8 அங்கங்களோடு கூடியிருந்தானே இந்த பகவத் பிராப்தி சாதனமாக இருக்கக்கூடிய இந்த உபாயமானது நன்றாக தெளிவாக விளக்கப்பட்டது. இதுக்கு மேலே கடைசியில் ஒரே ஒரு சின்ன அதுக்கு 100 பயன் அப்படின்னு இந்த கிரந்தத்துடைய பலங்கிறது அப்படி இருக்கிறோம். இது விவித மஜஸ்ய யஸ்வரூபம் பிரகிருதி பராத்மயம் சனாதனசிய சதிசது பகவான் அசேஷ பும்சாம் ஹரி ஜென்ம ஜரா அப்படியா. இதை படித்தவர்கள் இன்ன பலனை அடைவான்னு சொன்னதை விட இவர்களுக்கு பெருமாள் இத்தகைய பலன்களை கொடுக்கும். இது விவிதம் அஜஸ்ய யஸ்ய ரூபம் பிரகிருதி பராத்மயம் சனாதனசிய சதிசது பகவான் அசேஷ பும்சாம் ஹரி அபஜன்ம ஜராதிகாம் சமிருத்தின்னு இருக்கிறார். இதுக்கு மேலே இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாதிக்கும். சுவாமி நாமெல்லாம் 1 மாதம் விஷ்ணு புராணம் பார்க்குறோம். சுவாமி சேஷபவனும் மயிலாப்பூரில் பிரதி ஸ்லோகம் நாம் எவ்வளோ ஸ்லோகம் என்னன்னா எவ்வளோ ஸ்லோகங்கள் அப்படி நகர்த்தின்னு போகிறோம். சுவாமி விஷ்ணு புராணத்தை பராசரத்துக்கு அடுத்தபடியாக மைத்திரேயருக்கு அடுத்தபடியாக விஷ்ணு புராணத்துடைய பூர்ணமான அம்சத்தை நம்ம சுவாமி நான் கேட்டிருக்கேன். அதனால் அவ்வளவு சுவாமிக்கு விஷ்ணு புராணமே சாட்சாத சுவாமியுடைய இவருடைய விஷ்ணு புராணமே ஒரு மூர்த்தமாக இருக்க முடியாத சுவாமி இங்கே எழுது பரம பாக்கியம். சுவாமி சரியில்லை இவ்வளவு சாட்சி இவ்வளவு சொன்னது பெரிய சாகசம். பராசரமுகாந்தே நகீரதனே ஸ்திதான் அமலாகாந்தகாந்தி கங்காபுரந்தான் பரம்பராயே நமோ நமஹ. ஆவியுடைய அதை கேட்கறதுக்கு ஸ்ரோதாவாக கேட்கிறவான்னு ஒத்தனா வந்தானே தவிர சொல்கிறதுக்கு வரல. வந்தா ஒரு வித்வான கிருத்தான இந்த வார்த்தை சொல்கிறது சும்மா விவராய் சொன்னாங்க அதே சுவாமி எதுவாக நாளைக்கு அர்ச்சனா முக்தி போயிடுது. எத்தனை வேணா சொல்றது பெருமாளை பற்றி சாதிச்சவங்க பராசரர் இங்கே மகான்கள்லாம் நீங்கள்லாம் கேட்குறாங்களோ அதால் எவ்வளோ திட்டமாக சொல்லாமல் எந்த புராணத்திலையும் நினச்ச ஸ்ரீவிஷ்ணு புராணத்திற்கும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு இதுக்கெல்லாம் ஒரு தனி ஒரு பெருமை உண்டு. பராசரம் பட்ட சஹஸ்ரநாம பாஷத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று எடுத்தார். அது பிராச்சீன ஸ்லோகம். இவர்கள் ஏதோ புராணங்கள்லேருந்து எடுத்துருக்காரு. கீதா விதுர வாக்கியானி தர்மா சாந்தனயா பாரதே ரஷிதாக ஏன தச ஜன்ம நிரர்த்தகம்னு அந்த ஸ்லோகம். மகாபாரதத்தில் இவ்வளவாவது நாம் தெரிஞ்சுக்கணும். கீதை பகவானுடைய திருவாக்கியம் வந்தது கீதை. விதுர நீதி ஆச்சரியமாக லோக நியாயங்களும் எத்தனோ விஷயங்களாக ஒரு 40 வச்சேன் விஸ்தாரமாக சொல்கிறேன். விதுர நீதியில் இல்லாத விஷயமே இல்லை. ராஜதர்மங்கள்லாம் அதில் வருது. தர்மாக சாந்தனவேரிக்காக சந்தனுடைய புத்தர்களான பீஷ்மர் அனுபவிகளை படுத்து அநேக தர்மங்களை நம்ம உபதேசம் பண்ணார். தர்மத்தருக்கை வாழ்க்கை பாண்ட வாழ்க்கைதான் பெரும்பாலையும் கேட்டார். அதை பிறகு உருவாது கதையில் வருது. இதையாவது ஒரு மகாபாரதத்தில் என்ன கேட்கலன்னா அவன் 4 நாள் பொறுத்தம் அர்த்தம் அப்படின்றதா சொல்லி அதை சோகத்துக்கு தாற்பயம். ஏன்னா ராமாயணத்தை அக்ஷரம் விடாத எல்லாத்தையும் சேவிப்பாங்க நிறுத்தம்.
மாதிரி மகாபாரதம் சேவிக்கிற வழக்கம் இல்லை. இந்த பங்காளி சண்டை போக்குவரத்து வரும் சண்டை ஒரு தமயந்தி புத்தாந்தம்னா 40 அத்தியாயம் போகுமா 4 விசாரம் ஆனந்தபாவில் போயிட்டே இருந்து அவங்க விளையாடுறது போனது அப்படி வந்தது. இது என்ன நாம் தப்பு சொல்லலை. இது மாதிரிலாம் இப்படியோ நம்ம நாராயண கதாபுரம்னு ஆரம்பித்தார். நாராயணனுடைய கதையை சொல்ல போகிறேன் இதெல்லாம் கேளுங்கோன்னு சங்கல்பம் பண்ணிட்டார் வியாசர். ஆனால் சொல்ல ஆரம்பிச்சதோ என்னென்னமோ திரௌபதியை மானவங்க பண்ணதோ அது வந்து வனவாசம் பண்ணதும் எத்தையோ சமாச்சாரங்கள் தேவையில்லாத விஷயங்கள் ஏதோ நடுவில் ரெண்டாவது தர்மங்கள் எங்கன்னா வந்திருந்தால் அதுதான் நாம் எடுத்து பொறுக்கி பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இதை செய்யப்பட்ட புராணம். புராணங்களில் வரைச்ச எப்படின்னு கேட்டால் இது ஆச்சரியமானது. இதில் எல்லாம் ஒரு இந்த மகாபுராணம் என்ன விசேஷம் இருக்குதுன்னு கேட்டால் பொதுப்படியாக கேட்குறேன். எப்படி சாசனாமத்தில் பௌதர்ம தர்மான பௌத பரமமதா அவங்க ஏது வசந்த தர்மம் அதை சொல்லணும் அப்படின்னு பீஷ்மரை பார்த்து இவெல்லாம் கேட்குற போது ஏஷமே சரதர்மானாம் தர்மோ அதிகதமோ மதா என் பக்தியா புதரிகாட்சம் சரி அச்சேது அரசதா இதான் எனக்கு வசந்த தர்மமாக படுறதுன்னு பொதுப்படியாக கேட்டதுக்கு பெருமாளை பற்றின விஷயமாக கொண்டு முடிக்கிறார். அந்த மாதிரியாக வச்ச யார் இடத்துலேருந்து இந்த ரோகமெல்லாம் உண்டாச்சுது, யார் இடத்துல அழியிறது, யாராவது ரசிக்கப்படுறது, இதெல்லாம் பொதுவாக எனக்கு சொல்லணும்னு கேட்குறார். விஷ்ணு புராணத்துக்கு வரைச்ச கேட்குறவர் அங்கே மகாபாரதத்தில் புராணத்தில் வருது, கடைசியாக வருது. அது யாருக்கு மைத்திரேயர் கேட்குறார். அவருக்கு 80 வயசாம். அவர் சிஷ்யர் ஆச்சாரியர் யார் இவர் வந்து விசேஷமாக இருக்கக்கூடியவர். இவருக்கு 30 வயசாம். இப்படி யோகத்தில் வரைச்சா சிஷ்யாளுக்கு வயசு குறைவாக இருக்கும், ஆச்சாரியாக இருக்கும். அவத்தினால என்ன இப்படி இத்தனை இருக்கேன் நான் என்னமோ விரைவாக இருந்து ஏதோ குடும்பம் வளர்ந்த குட்டிகள் இப்படியே இருந்துட்டேன். இனிமேலாவது இருக்கிற காலத்தில் பகவானுக்கு தெரிஞ்சுக்கணும் இதுதான் சொல்லணும்னு சொல்லி பராசரத்தை வந்து கேட்டாருன்னு வியாக்கியானங்களை பெரியவாள்லாம் எழுதியிருக்கான். அந்த மாதிரியான ஒரு விசேஷம் இது. ஒவ்வொரு விதமான விஷயங்களும் இதில் கதைகள் உண்டு. சர்க்கஸ்ட பிரசர்க்கஸ்ட அம்சம் மன்வந்தராட்ச வம்சால் சரிதம் செய்தி புராணம் பஞ்சலட்சணம்னு 5 விதமான அம்சங்கள் ஒரு புராணத்தில் இருக்கணும்னு பெரியவாள்லாம் அதுக்கு இலக்கணம் கொடுத்துருக்கான். ராஜவம்சங்கள்லாம் சொல்லணும். கடையாக வரக்கூடிய அம்சங்கள், நாட்டு மக்களுடைய நடப்புகள், அதில் கண்டகள் அம்சம் தன்னுத்தரங்கள் இவங்கெல்லாம் எப்படி சிகிச்சை எப்படிலாம் சமாளங்கள் அதெல்லாம் வரணும். யுத்தங்கள்லாம் நடக்கணும். ஏதோ நடுவில் ஜனங்களை பற்றி சொல்லணும், தர்மங்களை சொல்லணும். இதெல்லாம் இருக்குது இந்த விஷ்ணு புராணத்தில். அதெல்லாம் 2 ஸ்லோகம் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிடுவார். ஒரு கதை வந்ததுன்னா கதையை சொல்ல விட மாட்டார். அந்த கதையை சொல்லிக்கிட்டு தர்மத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுடுவார். அங்கே இருக்கிற விசேஷமான சூட்ச தர்மங்கள் எல்லாம் என்ன உண்டோ அத்தனையும் சொல்லுவார். அந்த மாதிரியாக எப்படி என்ன சொன்னார் ஆளை வந்தால் தான் சொல்லணும். அந்த ஆண்கள் வேறு எந்த விஷயத்தையும் நமஸ்காரம் பண்ணார். தஸ்மை நம்ம முனிவராய பராசராயான்னு இந்த பராசரருக்கு தான் நமஸ்காரம் பண்ணினார். இதில் வேதவியாசர் 18 புராணங்கள் பண்ணினார், மகாபாரதம் பண்ணினார், பிரம்மசூத்திரம் எல்லாருக்கும் உபாதயம் அது பாஷ்யம்லாம் அதெல்லாம் பண்ணுறா. அதெல்லாம் பண்ணினார். வியாசரை பற்றி ஒரு வார்த்தை ஒரு நமஸ்காரம் சொல்லலை. அவருக்கு திருத்தோபனாரான பராசரனை பற்றி இது எங்கடா காரணம்னா சுவாமி தேசிகன் அதுக்கு சோத்திர பாஷ்யத்தில் ஆரம்பத்தில் சாய்க்கிறார். வேறு எல்லாத்தையும் சொல்லுமா பாரு அடைய சொல்லிட்டா பாரு. ஒரு விஷ்ணு புராணத்தில் அத்தனை விஷயத்தையும் ஒரு ஸ்லோகம் அந்த ஒரு ஸ்லோகத்தையும் பாதி ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சார். தத்வேயா சித்து அச்சித்து ஈஸ்வர தத் சுபாவ போக அப்பவர்க உதார கதி உதாரகான் இவ்வளவு சொல்லிட்டாராம். சேதனம் என்ன, சேதன சுரூபம் எல்லாம் ஜீவாத்மாக்கள் எப்படிப்பட்டவா, அச்சேதன சுரூபம் என்ன, பரமாத்ம சுரூபம் என்ன, அதுக்கப்புறம் பிராட்டியின் சுரூபம் என்ன, பரமாத்மான்னு வரைச்ச பிராட்டி பற்றி இதெல்லாம் விஸ்தாரமாக வருது. ஸ்ரீவிஷ்ணு புராணத்தை ஒன்று விட்டால் பிராட்டியுடைய பெருமகளை சொல்லக்கூடிய வேறு இதிகாச புராணங்களையும் ஒன்று ரெண்டு கொஞ்சம் வருவே தவிர முழுக்க இந்த ஸ்தோத்திரம் பண்ணுற காலத்தில் தான் வர விஷயங்கள்லாம் நிறையா வருது. தற்சுபாக போகம் என்ன, இந்த லோகத்தில் வரக்கூடிய போகங்கள் அறகாலிகள், அப்பவர்க்கம் மோட்சம் என்ன, அது அச்சராதி மார்க்கங்கள் எந்த கதி 3 தானே கதி. சாத்திகனாக இருக்கவனுக்கு அச்சராதி மார்க்கத்தால் உபாயம் பண்ணியிருந்தால் மோட்சம் போகிறான் சாத்திகன். ராஜசனாக இருந்தால் போயிட்டு வரான் ஜாயஸ்வம் ரேஸ்வாயதி அப்படின்றதா சொல்லி. 3வது என்னடாதுன்னா நரகம் போகிறதுக்கு நரக மார்க்கத்தை கேட்டு தர்மபுத்திர மூர்ச்சி அடைஞ்சு விழுந்தாருன்னு சுவாமி தேசிகன் இங்கே தான் வருது. எல்லாத்தையும் சொன்னார நரகத்தை போகிற வழி சொல்லி நான் வாண்டாம் வந்து எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா இடையிலே சொல்லணும்னு கேட்டார். சொல்லிட்டே வந்தால் மூர்ச்சா ஓடு. அப்புறம் எல்லாரும் கழிச்சு எல்லாம் ஆசிர்வாதம் பார்த்து அப்பயே சொன்ன மாதிரி நீ கேட்டால் கிடக்கச்சே இருக்குது புஷ்பானியே நிராரம்பே நிஷ்டாயே நிர்பந்திரவே திராகியசி அசுபே மார்க்கே யம சதனம் பிரதியே விட்டுவரான வாக்கியம். அதனால் நல்லது கிடையாது. குடிக்கு தண்ணி கிடைக்காது, அழிப்பான்,
ஒரே கையை ஆளுக்கு இரும்பு தாட்டமாக மணல்கள் வெயில்ல அடிப்பா அடிச்சுட்டு போவா பிடிச்சி வீழ்த்துண்டு இப்படிதான் போகிறேன். யாருக்காகவும் மனைவி கேட்டால் மக்கள் கேட்டால் பசங்க கேட்டால் என்னென்னமோ தப்புக்காரிகள்லாம் பண்ணி அநியாயமான மார்க்கெட்டில் பணமெல்லாம் சம்பாதிச்சு இதெல்லாம் பண்ணிட்டான். இப்போ நினச்சி பார்க்குறான் அவெல்லாம் எங்கே போனாலும் எனக்கும் தெரியாது. இவனுக்கு யார் கூட இருந்து உதவ போகிறா, இவன் பண்ணின புண்ணிய பாவம் அதான் இவன் கூட வரப்போகுது ஆட்டமா அப்படின்னு இதெல்லாம் வருது. இந்த மாதிரி கதி இத்தனையும் விஸ்தாரமாக சொன்னாரப்பா அப்படின்னா பிராட்டியுடைய பெருமை விஸ்தாரமாக சொல்லக்கூடியது இந்த ஒரு புராணம் தான். மிச்ச இடங்கள் கொஞ்சம் மகாபாரதத்தில் இந்திரன் வந்து பிராட்டி துர்வாசனுடைய சாபத்தால் ஐஸ்வர்யங்கள்லாம் போனப்புறம் வரைச்ச ஒரு ஸ்தோத்திரம் வருது. ஒரு அத்தியாயம் 121 அத்தியாயம் இது அனுபவாள். அதில் மாத்திரம் விஸ்தாரமாக பிராட்டியை பற்றி கொஞ்சம் போல சொல்கிறான். அது ஒரு தவிர இது கிடையாது. அது இங்கெல்லாம் விஷ்ணு புராணத்தில் தான் முதல் அம்சத்தில் அந்த மாதிரி நிறையா பிராட்டியுடைய அம்சங்கள்லாம் பூர்ணமாக எல்லாத்தையும் சொல்லி விஸ்தாரம் சொல்லியிருக்கேன். அதோடு கூட இந்த புராணத்துக்கு என்ன ஒரு தனி ஒரு பெருமைன்னு கேட்டால் சிவபிரகாசிகளே விஸ்தாரமாக அதெல்லாம் சாப்பிட்டுருக்கார். ஆரம்பத்தில் புராணம்னு எடுத்தாருன்னா எங்கேயாவது சக்கராச்சார ஆதிசங்கர் பகவத்பாதர் சொல்கிறாரு, அவர் எங்கேயான பதுக்கம் புராணம் என்ன விஷ்ணு புராணம் தான். அதில் அவுங்க ஸ்மிருத்தின்னு வருது. இதில் நான் 6 அம்சம். ஏன்னா விஷ்ணு ஷவட்சரங்களா சரி பெருமாளை பற்றின சதுர்த்தந்தமான விஷ்ணு சப்தம் பிரணவம் நவசப்தம் இதெல்லாம் சேர்ந்ததுன்னா உபதேசத்தால் வாங்கிக்கணும். அதை சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மந்திரம் 6 எழுத்துடையதான மந்திரம். அதுக்காக இது 6 அம்சம். இது இந்த விஷ்ணு புராணம் 1000 திருவாய்மொழிய 1000 பாசனத்துக்கு திருவாராயிரப்படி 6000 விஷ்ணு புராணத்துக்கு சமமாக அவர் எழுதினார். ஒன்றுக்கு 6ஆக வியாக்கியானத்தில் கணக்கு பண்ணினார். ஒரே திருவாய்மொழியை மாத்திரம் எழுதுறதுக்கு எத்தனை ஓரம் ஓடணுமோ ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டில் ஒரு ஓரையில் ஒரு பக்கத்தில் ஒரு பாட்டு மொத்தம் எழுதாக வச்சுப்போம். அதுக்கு வியாக்கியானம் மாற்ற சராசரியாக ஒன்று அதிகத்துலாம் ஒன்று குறவாக இருக்கலாம். என்ன பண்ணால் 6 அதுக்கு மேலே கிடையாது. அதான் திருவாராயிரப்படியே அதுக்கு பேர் வச்சா விழான் திருக்குறை இருக்கிறான் விழான் அருள் செய்தான் முதல் வியாக்கியானம். அந்த மாதிரியாக இந்த ஸ்ரீவிஷ்ணு புராணத்தை திருவண்ணத்தில் வச்சுட்டு தான் அப்படிலாம் சாட்சியாருன்னு சொல்கிற வழக்கம். ஆச்சரியமாக கம்பீரமான விஷயம். சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக பழப்பிண்டு பிடிச்சிக்கோ ஏன்னா ஒரு ரிஷிகளுக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு ரிஷி நான் ரிஷிகளை யோசிக்கிறதா யாரும் எங்கக்கூடாது. அங்கங்கே போனால் ஒருத்தனா இவரை போல யாருக்கு இவர் தான் பரதேவை தேவையில்லை. அது பிரம்மாதான் அவர் தான் இல்லை, அக்னியா இவர் தான் இல்லை, எனக்கு புறவாயே இல்லை. இந்த மாதிரியா இந்த வாயாலே எத்தனை நம்புறது ஏமா அவளுக்கு போன பிரகாரம் அப்படி சொல்லிட்டு போட்டா பரவாயில்லை. இந்த மாதிரி பிரதேசம் சொல்லிட்டு விட்டார். இதெல்லாம் கிடையவே கிடையாது. எம்பெருமானவர் நானே ஒரு வித்தியத்தையே பரம். இந்த பெருமாளையும் பிராட்டியும் தவிர வேறு யாராவது வசந்த ஒரு நல்ல இருக்கக்கூடியவாள் வேறு தேவத்தைகள் உண்டா? கிடையவே கிடையாது. அதாவது ஸ்ரீநாமினி லக்ஷ்மி மைத்ரேய நானே ஒரு வித்தியத்தையே பரம்னு அழுத்தம் திருத்தமாக கல்வெட்டாட்டமாக எடுத்து சாஸ்திரமாக மனசில் தைக்க முடியா சொன்னவர் இந்த பராசரம். அதனால் அப்படிப்பட்டதான பரா ஆசிரமாத்தி அப்படின்னா பேரை வியாக்கியானம் பண்ணுறார் தேசிகன். என்னடான்னு கேட்டால் இத்தனை பதத்தை சேர்ந்தவாளை தன்னுடைய வாக்காயிர பானம் அந்த பானத்தால் உண்டு இல்லைன்னு ஆக்கி சின்னாபின்னமாக்கி அவன் மதங்கள்லாம் ஒரு எடுத்து தலையெடுத்து இருக்க முடியாத பண்ணிட்டு வரான். அதால் இது காரண பேர் ரிஷிகளாந்தால் அவருக்கு இதை தவறாதார்கள் பேர் இருக்கிற காலத்திலேயே இது இப்படிலாம் வரப்போகிறார் அப்படி தெரிஞ்சு நான் திருட்டி இருக்கும் அவளுக்கு அந்த மாதிரி பண்ணினான் அப்படி சொல்கிற வழக்கம். அந்த மாதிரியாக அவ்வளோ விசேஷமாக கம்பீரமானது. இல்லைன்னா நம்ம சம்பிரதாயத்தில் ஆள வந்தார் 3 திருமணத்தில் பறையோடு இருந்தார் வச்சா இந்த வியாசருடையும் பராசருடையும் திருநாமத்தை நம்ம பரம்பரையை சேர்ந்தவாள் யாருக்காவது அதுக்கு திருநாமத்தை சாத்தணும்னு இதை எதுக்காக சொல்லணும்? இது எனக்கு அது அவ்வளோ விசேஷம். ஏன்னா பழைய காலத்தில் அப்படிதான் இருந்தாலும் சொல்கிற குரு பரம்பரில் அங்கே யாரும் எழுதியிருக்கா அவள் யாரும் எழுதியிருக்கா சேரங்கத்தில் பாஷிக்கா வேத வியாசருடைய சந்நிதி உண்டு. இப்பவும் போனால் சேமிக்கலாம். அந்த சந்நிதியில் வந்து என்ன பண்ணால் திறமை நட்டு இதெல்லாம் வந்து அவர் திறமை நட்டு ஸ்ரீசூர் நட்டாலாம். யாரோ எல்லாம் இடாதே விட்டாலும் பாஷிக்கார் குருபரம்பரில் எழுதியிருக்கேன். அவர் கோபி தான். அதான் இந்த கோபி தான் இது விடுது. அந்த கோபிக்கு இது பார்டர் கட்டுறமே தவிர கோலம் போட்டால்னா அதுக்கு சிவப்பளவு போல பார்டர் கட்டுற மாதிரி அதை மாதிரி அடியான் பார்த்துருக்கேன். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆசூரி ராமாச்சார்னு தங்கையார் ஆவித்வான் இந்த இருக்கிற தங்கையாரெல்லாம் நிறைவேறதோ காலத்தில் அப்படி சகல சாஸ்திர பாரம்பரியம் எல்லா சாஸ்திரங்களையும் ஒன்றும் சாதிக்கவும் இல்லைன்னு சமர்த்திக்கிறதுக்கும் சாமர்த்திக்கூடியவர் பெரிய ராமாச்சார் சின்ன ராமாச்சார் 2 பேர் பாஷிக்காவுடைய பரம்பரை நேர
பாஷிகார் சந்ததி இல்லை, ஞாதிகள் சேர்ந்தா ஸ்ரீபுத்தூர் பாஷாலை அதில் மகாவித்வான் தக்கத்தில் அவெல்லாம் இல்லை. நான் பார்த்துருக்கேன். இப்போ தக்கல் தரம் தான் முதல்ல என்ன உடனே ஸ்ரீசூடத்தை போயிடுச்சு. ஸ்ரீசூடு 12 இடத்துல இருக்க முடியல. அப்புறம் தரம் எடுக்கிற தக்கல் தரம் தான் நகலாச்சு நகலாச்சு பாஷத்துக்கு பதிலாக இந்த சிவன் முதல்ல அதை சொல்லுவார். அவரை கேட்டா இதுதான் பிராச்சீனம், இது பாடல் கட்டின தவிர அதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் வந்து கீழே இருக்கிறதா இருக்கிறதா ஆண்டாமான்னு சண்டைகள் தான். ஸ்ரீசூர்னு பிராச்சீனம் அதெல்லாம் எடுத்துப்பேன். வேணா பல படப்பெல்லாம் என்ன மஞ்சள் சீச்சோம் மஞ்சள் சீச்சோம் அதான் எடுத்துப்பேன். தகையாக இருந்தாலும் இப்போ சங்கேதமாக சிவப்பு வீட்டு காலத்திலே எடுத்துக்கணும் சிவப்புன்னு சொல்லியிருக்கா. அது அவளே எழுதியிருக்கா புத்தகத்தில் சக்கரையாரு திருட்டு சிவப்பு எடுத்துன்னு வந்தால் ஏதோ ஆற்றுல யாருக்கும் ஆசைப்படுமோ திருட்ட விட்டோ ஏதோ 4 பக்காளியோ 3-4 பக்காளியோட அவரை கூட்டா போடுது. அவள் தான் எடுத்துப்பா பழைய காலத்தில். இப்போ என்னன்னா அது எல்லாருமே அது ஒரு ஃபேஷன் ஆட்டம் நிறைய ஸ்டேஷன் மாத்திரை எடுத்துப்பாரு. யாராவது சவுத் எடுத்து பாருங்க அது மன்னிக்கணும். நான் உங்களுக்கு தோஷத்துக்கா சொல்ல புத்தகம்லாம் பாருப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல போகிற பெரியவா எழுதின விஷயம் தவிர இந்த வாக்காக போய் சொல்கிறது அது புத்தர் போச்சு சொல்லவே மாட்டேன். அந்த மாதிரியாக இருந்துதான் ஆசூரி ராமாச்சார் வளரும் பிராச்சீன பிராமணிகாலாக இருந்தால் இப்படி தான் வெற்றி இருந்தால் நேரம் சகிச்சதை நாங்கள்லாம் பார்த்துப்போம். இப்படிலாம் மகான்களாக இருந்தவா பிராச்சீனம். அதே மாதிரியா ராமானுஜ சம்பூன்னு புஸ்தகம் வெள்ளையாச்சாருடைய பரம்பரையை சேர்ந்தவர். அவருடைய சிஷ்யனுக்கு சிஷ்யன் அவருக்கு ராமானுஜார்னு பேர். வெள்ளையாச்சார் ஏறக்குறைய 600 வருஷத்துக்கு முன்னாடி இப்போதைக்கு 500லேருந்து 600 வருஷத்துக்குள்ள இருந்தவர். அவர் எழுதியிருக்கார். அங்கே பாஷிகார் புத்தாந்தத்தை எழுதிச்ச என்னடா எழுதுறாருன்னா இங்கே தெற்கு வைசேரங்கத்துக்கு போனாலாம் வடக்கேருந்து அங்கேக்கு வடக்குதானே இங்கேருந்து போச்சு படத்திற்காக படத்தில் தீர்த்தமாகட்டும் திறமெல்லாம் எட்டா என்னடான்னு கேட்டால் அதாவது 3ஆம் முறையை போல திறமணும் பழம் போல ஸ்ரீசூடணும் கேட்டுருக்கேன். அதுதான் ஸ்ரீசூடன் அப்படியும் 3ஆம் முறைக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி 8 நாள் எழுதியிருக்கேன். இது 12 இடத்துலையும் திறமில்லை இப்படி தான் 8 நாள் எழுதியிருக்கேன். பிராச்சீனம் இப்படி தான் இருந்திருக்கா. உடனே காலக்கிரமத்தில் வந்துட்டு போட்டோம். இருக்கா சொல்ல வரேன்னா அந்த மாதிரியான ஸ்ரீவிஷ்ணு புராணம் வசந்தது. இதில் வரைச்ச ஆபஸ்தம்பர் அநேகமாக தென்னாட்டில் தர்மசூத்திரக்காரான பிராச்சீனமானவர் ஆபஸ்தம்பர். எதிர்வேதத்துக்கு தைத்திரி சாகைக்காக இவர் சூத்திரங்களை பண்ணியிருந்தாலும் இருக்கிற சூத்திரங்களுக்குள்ள இதான் பிராச்சீனம் எல்லாரும் ஒத்துருக்கா. இந்த ஆபஸ்தம்பர் பருத்தம் புராணேன்னு எடுத்தாருன்னா அது யார் தெரியுமோ விஷ்ணு புராணமாக தான் இருக்கும். எடுக்கலாம் பார்க்கலாம். இப்போ நமக்கு ஔர்வஸ்மிருதின்னு பேர். சிவஸ்வரத்தில் பார்கவ சாவன ஆப்னவான அவுர்வ ஜாமதகிரியான அச்சா விஷயத்தில் ஊர்லேருந்து வந்து அயோத்தியா அது தொலைலேருந்து மாதாவுடைய தொலை வச்சாராம். அதுலேருந்து தானா வந்தார் சொல்கிற தாயார் அவுர்வர்னு பேர் இருக்கு. அந்த சுவாமி ஸ்மிருதி பண்ணியிருக்கேன். ஔர்வ ஸ்மிருதின்றதா சொல்லி அந்த ஸ்மிருதி அவனுக்கு தெரியும் பேர் போட்டிருக்கான். 4வது அம்சத்தில் ஸ்ரீவிஷ்ணு புராணம் 4வது அம்சம். இது விஷ்ணு புராணத்தில் வரக்கூடிய இந்த அம்சத்தில் 6 அம்சம் முதலே சொன்னேன். அது 4வது அம்சத்தில் ஔர்வ ஸ்மிருதி மொத்தம் அப்படியே சாப்பு விடாதவர்கள் இதில் இருக்கிறது தான் தனியாக ஒரு ஔர்வ ஸ்மிருதின்னு வச்சு போட்டான் அப்படின்னு சொல்கிறவர்கள். இப்போ நாம் என்ன சொல்கிற பாருங்க, சாதாரண தர்மசாஸ்திரத்தில் மடத்தை ஆண்டிக்கணும் திருத்திரை ஆண்டிக்கணும் கையாரோ எல்லாருமே சில ஸ்லோகங்கள்லாம் வந்து சோகமாக நம்புகிறோம். வந்து தேக்கிறதுக்கு குச்சி எடுத்துச்சு சொல்கிறது இல்லையா. இந்த வகையெல்லாம் வச்சு ஔஷதம் அது பண்ணோதி வனஸ்பதைன்றதா சொல்லி அது எடுக்கிற இந்த ஸ்லோகம்லாம் அந்த ஔர்வ ஸ்மிருதியில் வருது. சாதங்களை வச்ச அத்த சாகாதிதாரேன தேசிதா யூயமீதிஷா அத்வேஷாத்தம் சித்தேடு பிரத்யக்ஷம் துணைவிடான்னு ஒரு சொல்ல போட்டு வேறு மாதிரி நம்ம சொல்லிட்டு வரோம். வேடிக்கை என்னன்னா சைவங்கள் பட்டப்பட்டையாக போட்டுவிடுவான். உடம்புலாம் அங்கே தான் கடமை நாமெல்லாம் இங்கே தான் இடுப்புக்கு எடுத்துக்கிறது இல்லைன்னு வழக்கம் நம்ம சம்பிரதாயம். அவனை இங்கே எடுத்துவோம். இங்கே நம்மளோட காலம் கூட நீக்காக உண்டாது. இடுப்புக்கு கீழே பரிசுத்தமான வஸ்துவித்தா இதை வந்து பரிணாமம் நான் எடுத்துக்கிறேன். இடுப்புக்கு கீழே வெட்டுக்கிறதே இல்லை. சைவங்கள்லாம் பாரும் இங்கே முட்டியில் எட்டுமா இங்கே எட்டுமா ஏதோ விட்டு போகிறான். அவன்லாம் கூட இந்த பக்த சாக்காயிதாரினால் இந்த ஸ்லோகம்லாம் விஷ்ணு புராணத்தில் இருக்குது. இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் ஔர்வ ஸ்மிருதியில் 4வது அம்சத்தில் வரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 22-23 அத்தியாயங்கள் உடையது. அதில் வர அத்தனையும் தர்மசாஸ்திரக்காரால் பிரமாணமாக எடுத்திருக்கார். அதே பிரகாரமாக வைத்தியநாதீஸ்வரத்தில் இதெல்லாம் பிரமாணமாக எடுத்திருக்கார். எல்லாத்தையும் சொல்லிச்சேன். புராணங்களை பிரவச்சனங்கள் பிரமாணிச்ச முதல்ல இத்தாதி வரணும்.
இதிகாச புராணம் வேதம் சமூக முடியாதுன்னு சொல்லிச்ச தர்மசாஸ்திரங்களை சொல்லிச்ச சோழப்பிரசாச்சாரனா அவர் ஸ்ரீவைஷ்ணவர் அதில் சுவாமியோட பிரதான சிஷ்யாவோட உத்தரவு எடுத்திருந்தார். அவர் சொன்னார்னா அவர் வைஷ்ணவர் தான் விடுவார். அங்கே தான் அத்தை சொல்ல அதான் அவர் சொன்னதான் பின்னால் வருவான்னு சொன்னான். அவர் வைத்தியநாத ஈஸ்வரர் ஸ்மார்த்தர் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். கண்டனமாணிக்கன்னு அண்டகாவிரி தீர்த்தத்தில் இருந்தவர். அவர் எழுதிச்சாலும் அங்கன்னா தாட்சிணாத்தியாவில் இந்த சுவாமிக்கு வந்து தொண்டீர மண்டலம் இருந்தது. யாருக்கு கோடப்பருக்கு அவர் எழுதிச்ச தொண்ட மண்டலம், அது தொண்ட மண்டலம் எழுதிய பாருங்க தொண்டீர மண்டலியர் இப்படி சாய்கிறார், அதான் பிரமாணம் அப்படின்னு. ஏன்னா திருவாராதன காலத்தில் சிவகு சொல்லவே இல்லை. வைத்தியநாத விஷயத்தில் செய்வது தான் நான் ஸ்மார்த்தை தான் பஞ்சாயத்து பூஜையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா சொல்லிருக்காரு. எதை சொல்லாமல் இல்லையோ அதோடு கூட இல்லை. சிவ பூஜை பண்ணாமா அப்ராமன் சூத்திரம் பண்ண வேண்டியது. அதான் நான் சொல்லவே பேர் எழுதிட்டாரு. போருமா சூத்திர புதருது அவங்க நானும் அடியே பார்த்தா பதினெட்டாம் அவனை கோஷ்டியில் ஒரு வார்த்தை ஒரு விசாரணை பண்ணுறாருன்னா எங்கேயாவது பூர்வாச்சாரியா விஷயத்தையோ தர்மசாஸ்திரங்களையோ புஸ்தகங்களையோ பார்த்தது இருக்குமே தவிர பார்க்காத விஷயத்தை சொல்லி குழப்பத்துக்கு அடையங்கள்லாம் அந்த அதிகாரம் இல்லை. அது அவசியம் இல்லை. அது இருக்கிற புஸ்தகத்தை பார்க்கலாம். அதெல்லாம் சூத்திர தேவதை. அதனால் அதெல்லாம் அவரை பண்ணுறோம் பண்ணிட்டு போகிறேன் பண்ணால் பராயசம் வைக்கணும் போன போட்டணும் அப்படிங்கிற அவர் வைத்தியநாத விஷயத்தில் அது மாதிரி தேவதான்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் இப்போ நாம சொன்னால் நாம் வைஷ்ணவரை தான் இருந்தார், விஷ்ணு தவிர சொல்லுவார் எல்லோரும் சொல்லுவோம். இப்போ என்ன சொல்கிறது ஸ்வார்த்தரே சொல்லியிருக்கு. வயசுல இப்போ சமீப காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் ஒரு பெரிய ஸ்மார்த்தர் வந்தார். அது மாதிரி இந்த இதில் விசேஷமாக பக்கத்தில் அந்த நகராரம் பிரசித்தமான நகராரம் அவர் வந்து திருச்சூர் ராமசுபாஷ் சாஸ்திரி. நான் வந்து யாராவது என் காலத்தில் மாதா பிதாக்கள் சாதத்தை நான் விட முடியாது, சாதத்துக்கு யாராவது வைஷ்ணவாட்டிக பிராமணத்தில் இருக்கிறதா இருந்தால் இப்போ நான் இந்த எல்லாத்தையும் வைஷ்ணவாச்சாரம்னா தொடர்ந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாராம். அது இத்தனை இருந்தாலும் அது செட்டு நான் அதை கொடுத்துக்கிறேன் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனேன். அப்புறமும் சொன்னாராம் ஸ்ரீவைஷ்ணவ ரீதியாக எனக்கு எல்லாம் பண்ணு அப்படின்னு வாக்கத்தார் 6ஆம் வரைக்கும் சொன்னார் அப்படின்னு கேட்டு புத்தகமும் எழுதியிருக்கேன். விட்டு தப்பன் என்னன்னு புஸ்தகமாக எழுதியிருக்கார். அந்த புஸ்தகங்கள்லாம் பரமாத்மா ஸ்ரீ நாராயணன் தான், அவரை விட்டால் வேறு கிடையாது. வேடிக்கை என்னன்னு கேட்டால் விராட்டியினுடைய பெருமை அவர் விசாரணை எழுதி. ஏன்னா நம்ம ஏகதேசிகளாக இருக்கா விராட்டிக்கு அவ்வளோதும் பெருமை தான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிலாம் சிலதெல்லாம் வாத பிரதிவாதிகள் புஸ்தகங்கள் கண்டனம் மண்டனம் இதெல்லாம் நிறையா வந்து இல்லை. அந்த திருச்செந்தூர் ராமசுபாஷ் சாஸ்திரிகள் வந்து விராட்டியோட கூடிய பெருமாள் தான். விராட்டியை விட்டு பெருமாள்கிட்ட போக முடியாது. அவர் விராட்டிக்கு பிரபாவம் பூர்ணமாகவும் இவெல்லாம் தெரியாதான். ஆனால் ஜீவாத்மா போல எல்லாம் சொல்லியிருக்காங்க. விபு சர்வத்தை வியாபிச்சவர் அந்த வேஷ சர்வம் வியாபி நாராயண சிதாங்கிறதால இன்னும் வெளியிலையும் ஏன்னா சுவாமி தேசிகன் விராட்டி விபுங்கிறதுக்கு 2 ஆழ்வார் வாக்கியம் ஏன்னா மொத்தமாக ஆழ்வார் வாசி காலட்சேபம் பண்ணிக்க மறுபடி விரிவாகிட்ட அப்படின்னு கேட்டுட்டு அதனால் அந்த வார்த்தை வரல அடியே சொல்கிறேன். அது மாதிரி கேட்டுட்டு ஒரு வார்த்தை சாய்க்கிறார். ஏன்னா அனைத்து உலகமுடைய அரவிந்த ரோசனை தினைத்தனையும் விடாதேன்னு. தினைன்றது ஒரு சின்ன தானியம். அந்த தானியத்தை வைக்கிறதுக்கு சின்ன இடம் போடும், அது பெருசாக இடம் வேண்டாம். அந்த மாதிரி அனைத்து உலகமுடையதான எவ்வளவான கூடவே அவர் எங்கே வியாபிச்சிருக்காரோ அந்த மாதிரி இடங்களில் இவரும் வியாபிச்சிருக்கார். தேசத்தால் தினை வைக்கிற அளவு தேசம் கூட விராட்டி வியாபிக்காத அளவு இல்லைன்னு காட்டுறதுக்கு தெரிவித்தார். அதில் இல்லை நிறைய என்று அலர்மார் மங்கை ஒரே மாதிரி வேறையுமே கண் திறக்கிற நேரம் அது காலம். காலத்தாலையும் விராட்டிக்கும் பெருமாளுக்கும் சர்வத்தில் இந்த 2ஐயும் எடுத்து காட்டி இவாளுக்கு சர்வத்தில் வியாப்தி உண்டோ அப்படின்றதா சொல்லி சாதாரண பாசனம் எடுத்து அதிகமாக சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. மறுபடி பெரியவாக்கிட்ட இந்த பாசனம்லாம் பண்ணவாளுக்கு தெரியுமே அப்படின்றதா சொல்லி சாய்க்கிறேன். அந்த மாதிரி இந்த சிவிச்சுக்கலான வசந்த இருந்தோம். அது 6 அம்சங்கள் உடையது. பெருமாளுடைய பெருமை சொல்கிறது, விராட்டியுடைய பெருமை இதை தவிர வேறு எங்கேயும் இல்லை. பாகவதால் பெருமை கடையில் சொல்லி சொன்னார். காண்டிக்கே கேசி பிரசாதம் ஆச்சரியமான கதை. 2 பேரும் பிராத்தாக்களை ராஜாவாக இருந்தவர் தமையந்தர்கள். அதில் ஒருத்தர் ராஜாவாக இருந்தார். அவர் ராஜ்யக்குள்ளே இருந்தார். இப்போ நேர்மையாக நடந்தது இல்லை. தமையந்தம்பி இருந்தார். கொஞ்ச நாள் 12 வருஷம் ஆனதுக்கப்புறம் தம்பி ஆம்பியா சொன்னான். அவன் இப்போத்தாலும் அடியடிட்டு அவர்கிட்ட தமையன்ட்டு பலி போடுங்க அவர் தான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன்னு வகையில் எடுத்து பொறுப்பு விட்டார். இவர் தான் பார்த்து பேருக்கு அவர் ராஜாவை தவிர அதால் நாம தான் அவரை பொருட்டா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருக்கு. இவருக்கு எண்ணம் இல்லை. சமயம் நான் தான் சிலதான காட்டுக்கு அமைச்சு காட்டு யாரும் விட்டார். காட்டு அமைச்சுட்டா காட்டில் போயிருந்தார். அப்புறம் தெரிஞ்சு போச்சு
அந்த ஆள்காரன் சொல்லிவிட்டான் இதெல்லாம் சமாச்சாரம் அப்படியா இருக்கிறது இப்போ ரேட்டுனேன். அப்புறம் 10 வருடம் க்ஷாமம் வந்துச்சு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 12 வருஷ காலம் ஒரு சொட்டு மழை இல்லை. சுற்றி 4 தேசங்களையும் சுபிட்சமாக இருக்குது, மழை பெஞ்சு. இவருடைய ராஜ்யத்தில் மாத்திரம் மழை இல்லை. என்ன காரணம்? மந்திரி கூட்டார். எனக்கு தப்பாக என்னாவது இருந்தால் உண்மையான காரணம் சொல்கிறேன். மந்திரிகள் என்னங்க, நான் அமைந்த ராஜ்யம் உங்களுக்கு நியாயமாக வரல, அநியாயமான வெளியாக சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அதால் தான் வரல. இது என்ன பண்ணுறது?